ஏகம் கொண்டது சுகமாயிருக்க, சுகமாயிருக்க சிவமாயிரு, சிவமாயிருக்க சும்மாயிரு. அனுபவம்னு ஒரு வார்த்தை வரும்போது அந்த அனுபவத்தை அனுபவிக்க எனக்கு 4 முக்கியம். முதல்ல உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. எதிர்காலத்தை பற்றின சிந்தனை இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மனசு பைத்தியத்துக்கு மட்டும்தான் இருக்கும். நான் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம், சார் ப்ரெசென்ட் தான் சார் எல்லாமே. கிடையவே கிடையாது. ஃபியூச்சர் தான் எல்லாமே. ஆனால் அந்த ப்ரெசென்ட்ல இவங்க ஃபியூச்சர் நல்லா இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ நிம்மதியாக இருப்பீங்க. when everything falls in place, அப்பா I'll be in peace சார், அப்படி ஒரு கேமே கிடையாது. when you find peace within you, everything will fall in place. அவ்வளோதான் சுச்சம். இல்லை ஒரு ஊரில் ஒரு கடவுள் இருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஊரில் கடவுளை உணர்ந்த மனிதர்கள் இருந்தாங்க. அந்த மனிதர்கள் என்ன சொன்னாங்களோ அது நீங்கள் அப்படியே இமிட்டேஷன், லிமிட்டேஷன், ரிப்பீட்டேஷன் அதிலே வாழ்ந்து நிற்பீங்க. ஆனால் ரியலைசேஷன் ஒன்றும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. போல செய்தல் தான் உங்களுடைய பெரிய சாபமே. அறிவுன்னு உங்களுக்காக சொந்தமாக வரலன்னா, எங்கள் அப்பா 2+2 5 கற்றுக் கொடுத்துட்டாரு. நீங்கள் மேக்ஸை படிச்சிங்கன்னா பொழைச்சிங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் 2+2 எவ்வளோ 5 தான். 100% எனக்கு அறிவு முக்கியம். அறிவை விட ஆரோக்கியம் முக்கியம். அப்பா யாருன்னு தெரியாமல் எத்தனையோ குழந்தைங்க வளர்ந்துருக்கலாம் இந்த உலகத்தில். ஆனால் அவனுக்கும் அப்பா ஒருத்தனா தான் இருக்க முடியும். அப்போ இறைவன் எப்படி 2ஆக இருப்பான்? அப்போ அந்த இறைவன் உனக்கு எதிராக இருக்கானா, உனக்கு வசதியாக இருக்கானா, உனக்கு நல்லது பண்ணுவான்றது மீறி இறைவன்னா யாரு? எல்லாத்தையும் படைச்சவன் இறைவன் கிடையாது. உனக்கு ஃபேவரபிளா இருக்கும் தான் இறைவன். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இறைவனுக்கு. இப்போ கடவுள்ன்றது ஒரு பர்சனா பார்க்காம நான் இறை நிலையா பார்க்கறேன். the ultimate power பார்க்கறேன். now I'm not seeing it as a person or not seeing it as an identity. I see this as an ultimate power which is the source of every existence. இந்த உலகத்தை படைச்சது இறைவன்னா அதை நம்புறவன் நம்பாதவன் எல்லாத்துக்கும் படைச்சது யாரு? இறைவன் தான். இறைவன் இருக்குன்னா அது இல்லாத இடம் கிடையாது. இதில் எதாவது டவுட் இருக்குங்களா? இல்லை சார் இந்த மதத்தில் இந்த இடத்துல மட்டும் இறைவன் அப்படி சொல்ல வாய்ப்பே கிடையாது. அப்போது இறைவன் இல்லைனா மதம் கிடையாது. அப்போ இறைவன் இருக்குது. செகண்ட், இறைவன் இல்லாத இடம் கிடையாது, இறைவன் இல்லாத நேரமும் கிடையாது. அப்போ எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இருக்கிற இறைவன் எனக்குள்ளே இருப்பானா இருக்க மாட்டான்னு கேட்டால் இதில் டவுட்டே வரக்கூடாது. சரி எல்லா இடத்துலையும் இருக்கான், என் கூட மட்டும் இல்லை, இல்லை என் கூட இருப்பான் இந்த நேரத்தில் இருக்க மாட்டான், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அப்போது மனிதன் யாருக்கு பிறந்திருந்தாலும் எங்கே பிறந்திருந்தாலும் அவன் யாருக்கு பிறந்தானோ அதை பேஸ் பண்ணிலாம் அவனுக்கான அறிவும் வாழ்க்கையும் ஒன்று கிடையாது. அவன் அனுகிரகத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் அவனுக்கு வாழ்க்கை. இப்போ நான் கர்மான்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். the present life is a continuation of past life, preparation for next life. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மிருகம்னு ஒன்று இந்த உலகத்தில் வாழுதுன்னா அதுக்கும் காலத்தை எதிர்கொள்ள திட்டம்லாம் போடாது. அப்போ நமக்கு அடுத்த வாட்டி சம்மர் கொஞ்சம் ஹெவியாக வரப்போகுது, ஏசி ரூமில் போகாது, இல்லை எனக்கு விண்டரில் ஒட்டகை இந்த இடத்த விட்டு போகாது. அதெல்லாம் என்ன பண்ணாலுமே அதுக்கு எதிர்காலம் இருக்கலாம். எல்லா மிருகத்துக்கும் தான் எதிர்கொள்ள வேண்டிய காலத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மெக்சிகோவில் ஒரு பட்டர்ஃப்ளை இருக்குது, இல்லை கனடாவில் இருக்குன்னா அந்த கிட்டத்தட்ட ஒரு 3000 கிலோமீட்டர் அதுவே பறந்து போகும். இல்லை ஒரு பறவை வேறு ஒரு நாட்டுக்கு ஒரு 1,00,000 கிலோமீட்டர் பறந்து போய் அங்கே போய் குட்டி போட்டு திரும்பி வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம யாரும் அந்த சரணாகதின்ற ஒரு வார்த்தையை நம்ம சொல்லணும்னா கூட சரணாலயத்தை நம்ம உருவாக்க முடியாது. அதுங்களாவே கண்டுபிடிச்சிக்கும். அப்போது எப்படிப்பட்ட மிருகமாக இருந்தாலும் அதுங்க ஒரு கடவுள் இருக்கா, நான் கும்பிடணுமா, இந்த பிரச்சனையே வராது. ஏன்னா அதுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் எதிர்காலம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ வருங்காலம்னு ஒன்று இருக்கு. அப்போது வருங்காலம்னு ஒன்று இருக்கும் போது எனக்கு இந்த ஏப்ரலுக்கு அடுத்த மாதம் என்ன மே, எல்லாருக்கும் மே மந்த்து தான். ஆனால் மே மந்தில் ஒருத்தருக்கு ஆஃபீஸ்க்கு அப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்கூலில் ஒரு புதுசாக ஒரு பசங்களை சேர்க்கலாம், இல்லை சிலர் ப்ரெக்னன்சிக்கு எதிர்பார்த்துருக்கலாம், இல்லை கல்யாணத்துக்கு ஒருத்தங்க பிளான் பண்ணலாம். எத்தனை பேருக்கு புரியுது? மே மந்த் ரிமைன்ஸ் சேம் ஃபார் எவ்ரி ஒன், பட் த எக்ஸ்பீரியன்ஸ் தே வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் இன் மே மந்த் நெவர் பி சேம் ஃபார் எனி ஒன். இஸ் தேர் எனிபடி ஏபிள் கனெக்ட் வித் மீ? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புரியுதா? அப்போது நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா நான் மே மந்த் நல்லா இருக்கணும் வரல. மே மந்தில் எனக்கு என்ன கடமை இருக்கோ, இல்லை எனக்கு என்ன தேவை இருக்கோ, இல்லை எனக்கு என்ன ஆசை இருக்கோ, சிலர் வெக்கேஷன் பிளான் பண்ணலாம். இதில் யாரும் கேட்க முடியாது, சார் உங்களுக்குலாம் 20 வயசு மே மந்த் வெக்கேஷன் போகக்கூடாது, உங்களுக்குலாம் 50 வயசு மே மந்த் அது சொல்ல வாய்ப்பே கிடையாது. அப்போ இங்கே அனுபவம்னு ஒரு வார்த்தை வரும்போது அந்த அனுபவத்தை அனுபவிக்க எனக்கு 4 முக்கியம். முதல்ல உடம்புல நோய் இல்லாமல் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. உன் விதி உன்வசம்ன்றது ஒரு யதார்த்தமான வார்த்தை தான். ஆனால் உன் விதி உன்வசம் நெகட்டிவாக போயிடுச்சுன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா அப்பா அது ஒரு பிரச்சனையே கிடையாது, பண்ணா ஒரு 10 லட்சம் கண்ணாப்பா, நம்ம ஊரில் ஒரு லேண்ட் இருக்கு 1.5 கோடி, அதை நான் உனக்கு தரேன்ப்பா பா. இப்போ சொல்கிறேம்மா உன் பிரச்சனைமா, நான் சொத்து கோடி கோடியே வச்சுன்னுப்பேன், நீ தான் அடைக்கணும். இப்போ இந்த உன்விதி உன்வசம் ஹாப்பியாக கஷ்டமா? 100% கஷ்டம். ஆனால் அப்போ இங்கே இறைவன் கஷ்டப்படுறதுக்காக உன்விதி உன்வசம் முடியல. நீ என்ன பண்ணுற, நீ நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் அதுக்கு காரணம் என் கர்மாவாக இருக்கலாமா? இருக்கலாம், நீயே நினச்சிக்கோ. இல்லை கிரகம் சரியில்லை நினச்சிக்கலாம், இருக்கலாம், நீயே நினச்சிக்கோ. ஆனால் எதுவுமே உன்னோட விதியை மாற்ற போகிறதில்ல, இறைவனும் மாற்ற போகிறது. ஏன்னா இறைவன் தான் உன் விதிக்கு காரணம்னா 10 பேர் ஒரு கிளாஸில் படிக்கிறாமா, எல்லாருக்கும் இறைவன் கருணை காட்டுறான். அப்போ எல்லாரும் 100 மார்க் எடுக்கிறான், எல்லாருக்கும் இறைவன் பிளஸ் பண்ணா உழைச்சவனுக்கு மதிப்பே இருக்காது. இறைவன் எல்லாருக்கும் படிக்கிற வாய்ப்பை தரலாம், ஆனால் அதில் எவன் படிக்கிறானோ அவனுக்கு தான் மார்க் வரும். இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுது?
அப்போ உன் விதி உன் வசம் வரும்போது நான் இங்க விதின்னு ஒண்ணுத்து கெதின்னு ஒன்று சொல்ல. மிருகத்துக்கு விதின்னு ஒரு மண்ணாங்கட்டி கிடையவே கிடையாது, அதுக்கு கெதி தான். ஒரு குருவி கூடு கட்டுது, போய் மரத்தை வெட்டிங்க, அது போய் உடனே போய் சண்டை போட போதா? பாவம், அது கெதி போயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த இடத்துல நம்ம இருக்கலாமா? சேஃப்டி இருக்கா? எதிர்காலத்தை பற்றின சிந்தனை இல்லாமல் நிகழ்காலத்தில் வாழக்கூடிய மனசு பைத்தியத்துக்கு மட்டும்தான் இருக்கும். இது எத்தனை பேருக்கு புரியுது? நான் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் சார், ப்ரெசென்ட் தான் சார் எல்லாமே. கிடையவே கிடையாது, ஃப்யூச்சர் தான் எல்லாமே. ஆனால் அந்த ப்ரெசென்ட்ல இவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்க போதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ நிம்மதியாக இருப்பீங்க. இங்கே என்ன ஒரு பெரிய சூட்சம்னா, சார் எல்லாமே நான் நினச்ச மாதிரி நடத்தினா நிம்மதியாக இருப்பேன் சார். இது சாதாரண மட சாம்பிராணிக்கு இருக்க புத்தி. பாவம், அது சாம்பிராணி தான். ஆனால் என்ன சாம்பிராணி? மட சாம்பிராணி. பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், டாக்டர் முடிச்சிருக்கோம், சொத்து சேர்த்து வச்சிருக்கோம், ஆனால் பதட்டமாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி 100 பேரை வாழ வச்சிருப்ப, ஆனால் நீ பாவம் அப்படியே ரொம்ப ஒன்று அப்படியே உருக்கிட்டு இருப்ப. ஒரு பிளட் ப்ரெஷர் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு. ஏன்னா நீ எல்லாமே சரியா நடந்தா நிம்மதியாக இருப்பேன்னு நினைக்கிறேன். கடவுள் இங்கே அப்படியே ஞானத்தை வேற மாதிரி வச்சிருக்காரு. When everything falls in place, அப்பா I'll be in peace sir, அப்படி ஒரு கேமே கிடையாது. When you find peace within you, everything will fall in place. அவ்வளோதான் சுச்சம். அப்போ அந்த பீஸ் எனக்கே இல்லை, சும்மாவே டென்ஷன் ஆக போறேன்னா? உண்மை மனசாட்சியோட ஒத்துக்கோங்க. இங்க இருக்கிற எத்தனை பேர் அப்படியே இந்த உலகத்தையே காப்பாற்ற பிறந்தவங்க யாரு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராமரே அப்படி பிறக்கல. அவர் ஊர்ல அவர் ஒரு அவங்களும் ஒரு குவாலிட்டி இருக்கு, அவங்களுக்கும் ஒரு தர்மம் இருக்கு. இல்லை யாரும் ஜீசஸ் கூட எடுத்துப்போம். இல்லை ஒரு ஊர்ல ஒரு கடவுள் இருந்தாரான்னு கேட்டால் கிடையாது. ஒரு ஊர்ல கடவுளை உணர்ந்த மனிதர்கள் இருந்தாங்க. அந்த மனிதர்கள் என்ன சொன்னாங்களோ அது நீங்க அப்படியே இமிட்டேஷன், லிமிட்டேஷன், ரிப்பீட்டேஷன் அதிலே வாழ்ந்து நிற்பீங்க. ஆனால் ரியலைசேஷன் ஒன்றும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. போல செய்தல் தான் உங்களுடைய பெரிய சாபமே. அறிவுன்னு உங்களுக்காக சொந்தமாக வரலன்னா, எங்கள் அப்பா 2+2 5 கற்றுக் கொடுத்துட்டாரு. நீங்கள் மேக்ஸை படிச்சிங்கன்னா பொழைச்சிங்க, இல்லைன்னா கடைசி வரைக்கும் 2+2 எவ்வளோ? 5 தான். இது நீங்கள் பிளான் பண்ணவே தேவையில்லை. இமிட்டேஷன், ரிப்பீட்டேஷன் தான். இது ரெண்டு இருக்க வரைக்கும் நீ லிமிட்டேஷன்ல தான் வாழ்வேன். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நல்லா இருப்பன்ற ஒரு நம்பிக்கை உனக்கு வருதோ இல்லையோ, உனக்கு பிறந்த உடனே முதல் தேவையே உனக்கு பெரிய அறிவுலாம் கிடையாது, கம்ஃபர்ட் தான். உங்கள் அப்பா 4 PhD படித்தவர், ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு ஃபேன் கூட வாங்கி தரல. 5வது PhD வேறு படிச்சுன்னு. அதே ஒருத்தன் 5ஆம் கிளாஸ் ஃபெயிலு, ஆனால் நல்லா ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறான், கான்ட்ராக்ட் தொழில் எடுக்கிறான், குழந்தை பிறந்த உடனே கரெக்டாக ஒரு AC ரூம் போட்டு வச்சிருக்கான். இந்த 2 வீட்டில் எந்த குழந்தை சுகமாக வாழும்? எங்க கம்ஃபர்ட் இருக்கும் அங்கே. படிக்காதன்னு மட்டும் சொல்ல வரல. ஸோ இங்கே முக்கியம் படிக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஒரு மனிதன் பிறந்த உடனே அவனுக்கு அக்கறைன்ற பேரில் தேவைப்படுறதே சௌரியம் தான், ஞானம் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்டு உங்களுக்கு ஹெல்த்னு ஒன்று இல்லைன்னா அறிவு இருந்தாலும் அதை நீங்கள் வெளிப்படுத்த முடியாது. சாதாரண அல்சைமர் வந்துச்சுன்றான், சாதாரண அல்சைமர் கிடையாது. இல்லை 4 PhD முடிச்சாலும் உங்க ஞாபகத்தில் PhD மறந்துடுங்க, பேசிக் சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்கு. நான் பார்க்குறேன், ஏன் குழந்தைய எனக்கு ஞாபகம் வர மாட்டேன், நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? இப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்போது ஃபஸ்ட்டு எது முக்கியம்? 100% எனக்கு அறிவு முக்கியம். அறிவை விட ஆரோக்கியம் முக்கியம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இப்போ ஆரோக்கியம் வரும்போது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் உங்கள் ஆரோக்கியம் கிடையாது. ஃபிசிக்கலாக நீங்கள் 6 பேக்கோடு இருந்துட்டு மென்டலாக ஸ்ட்ரென்த் இல்லைன்னா அவனே விஷம் கொடுத்து சாப்பிட்றான், அவனே பதட்டப்படுறான். அப்போ இந்த உடம்பை பார்த்துக்கோ வெஸ்டர்ன் வேர்ல்டு சொல்லலாம். ஆனா ஆன்மீகத்தை உணர்ந்த உடனே இந்த ஆன்மீகம் சொல்ற முதல் வார்த்தையே உன் மனசை பார்த்துக்கோ. மனசை பார்த்துக்காம உடம்புல ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அதால பயன் கிடையாது. இப்போ நான் பேசுறது கொஞ்சம் சயின்டிஃபிக்காக இருந்தாலும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் சயின்டிஃபிக் இருந்தாலும் கனெக்ட் பண்ணுங்க. நான் ரொம்ப டீப்பாலாம் போக போகிறது இல்லை. நான் ஒன்று கார்டிசால், அதுக்கு ஸ்டிராய்டு ஹார்மோன் பேர், ஐம் டன் வித். நான் எல்லாரும் இங்கே டாக்டரும் கிடையாது, நான் மெடிக்கலாகவும் பேச ஆசைப்படல. இது ஒரு புது ஒரு நோய் இந்த உலகத்தில். குருஜி இது நீங்கள் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியாது, போட. இப்போ சயின்டிஃபிக்காக இருந்தால் தான் அப்படியே பண்ணுவீங்களா நீங்கள்? தம் அடிச்சா உடம்பு கெடுதல், இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணுமா? தம் அடிக்கிற முண்டத்துக்குலாம் தெரியாது தம் கெடுதல்னு. இப்போ சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணி பிடிங்கிடுச்சிங்களா இதுங்க? சொல்லுங்க. எங்கள் ஊரில் இம்தியாஸ்னு ஒரு பெரிய இருப்பார். எனக்கு குரு தான் கூட சொல்லுங்க. குருஜி குரான் எழுதி, குருஜி தன் கையாலும் வாயாலும் தீங்கு செய்பவன் அல்லாவால் புறக்கணிக்கப்படுவான். தேகம் கொண்டது சுகமாயிருக்க, சுகமாயிருக்க சிவமாயிரு, சிவமாயிருக்க சும்மாயிரு. அதுவும் பசங்களுக்கு நீ காட்டினாப்பா இறைவன் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கான்ப்பா, அது இப்பெல்லாம் கும்பிடணும், செலிப்ரேட் பண்ணணும். ஆனால் இறைவன் உண்மையில நீங்க எப்போ பதில் சொல்லுவா? அவனுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை பேசினாதான். அவனுக்கு என்ன சான்ஸ்கிரிட் தெரியுமா, உருது தெரியுமா, ஹிப்ரு தெரியுமா? மௌனமே இறைவனின் மாறாத மொழி. மௌனமே இறைவனின் மாறாத மொழி. நீ அதை பேசுறதெல்லாம் செகண்டரி, அப்புறம் போவோம். உங்களுக்கு இறைவன் தான் எல்லாம் செய்வான்றதுக்கு பதிலா இப்ப இறைவன் என் கூட இருக்கானா, என்னால முடியாத வேலை ஏதாவது ஒன்று இருக்கா?
அப்போ இது உன் விதி உன்வசம் எங்க வருதுன்னா, உங்களுக்கு நோக்கம்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடி காலம் ஒன்றிய ஒழுக்கம் வராது. காலம் ஒன்றிய ஒழுக்கம் இல்லாம உன் கனவுகள் உனக்கு வாழ்க்கையில அனுபவமா நிறைவேறாது. பாயிண்ட் நம்பர் 1. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? லைஃப்ல நல்லா இருக்கணும் சார். இன்னும் நல்லா இருக்கணும் நீ டிஃபைன் பண்ண. உனக்கு 2 குழந்தை இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரே குழந்தை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு வீடு கட்டி லோன் கிடைக்காம வந்திருக்கலாம், இல்லை நீங்க இப்போ வாடகை வீட்டில் இருந்திருக்கலாம். நல்லா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ மனிதனுக்கு முதல் படி அனுபவமே இன்பம் துன்பம். லிசன் கேர்ஃபுல்லி. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? இன்பம் துன்பம். ரொம்ப சிம்பிளிஃபைடு, ரொம்ப சிம்பிளிஃபைடு. சாதாரண ஜென்யூனா சொல்ல, ஒரு வாட்ச்மேனோட பொண்ணு அச்சு பிடிச்சி அந்த பொண்ணை வந்து பிபிடி படிக்க வைக்கிறாரு. அந்த பொண்ணு அங்கே இருந்துட்டு அப்படியே ஒரு ஃபிசியோதெரப்பி இன்னொருத்தர் முடிச்சுட கல்யாணம் பண்ணது. இதே வந்து செட்டில் ஆகுது. அவ்வளோ ஹாப்பியாக பார்த்து. அதே ஒருத்தர் 2 பங்களா 3 ஏக்கர்லேயே வீடுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாஜரேட் பண்ணல, 3 இல்லை, ஒரு 100 கோடியில் அதுக்கு மேலே இருக்கு. தங்கமே 10 கிலோ கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறான். 30 ஏக்கர் 300 அக்ரிகல்ச்சர் எல்லாம் கொடுத்துச்சு. ஆனால் மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கு சண்டை. பொண்ணு அப்படியே அழுதுனுக்குது. அதுக்கு பால் கொடுக்க ஒரு ஆயாமா, அது வாயை துடைக்க மறந்துட்டாங்க. அப்படியே வாயெல்லாம் எறும்பு கட்சி அப்படியே பொண்ணு. இப்போ இது கோடீஸ்வரனுக்கு பிறந்துச்சு, தப்பே கிடையாது. ஆனா இங்க சாதாரண உழைச்சி ஒரு வாட்ச்மேன் படிக்க வச்சு அந்த பொண்ணுக்கு பிறகுது. ஆனா அவ்வளோ அழகா பார்த்துக்குது. அழகா அதுக்கு ஒரு வச்சு. இந்த 2 குழந்தைல எந்த குழந்தை சுகமா இருந்துச்சு? காசு இருந்த குழந்தையா, கம்ஃபர்ட் இருந்த குழந்தையா? இதுதான் உனக்கு அனுகிரகம் இருக்கும். நீ நினைக்கலாம், ஐயோ குருஜி அந்த குழந்தை எறும்பு கட்சிச்சு. நல்லா புரிஞ்சுக்கோ. தாய் பெற்ற பிள்ளை பிள்ளதோர் தகப்பன் அறியாமல் வாழ்ந்த போதும் ஓர் தகப்பன் என்று உணர்ந்தே உயிர் பெறும். அப்பா யாரும் தெரியாம எத்தனையோ குழந்தைங்க வாழ்ந்துருக்கலாம் இந்த உலகத்துல. ஆனா அவனுக்கும் அப்பா ஒருத்தனா தான் இருக்க முடியும். எப்படி கனெக்ட் வித் மீ? அப்ப இறைவன் எப்படி 2ஆ இருப்பான்? அப்ப அந்த இறைவன் உனக்கு எதிராக இருக்கானா, உனக்கு வசதியா இருக்கானா, உனக்கு நல்லது பண்ணுவான்றது மீறி இறைவன்னா யாரு? எல்லாத்தையும் படைச்சவன் இறைவன் கிடையாது. உனக்கு ஃபேவரபிளா இருக்கும் தான் இறைவன். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இறைவனுக்கு. எப்படி கனெக்ட் வித் மீ? அப்போ அவர் உனக்கு ஃபேவரபிளா இருந்தாலும் நீ அவர் கொடுக்கிற நன்மைக்கு உன்னை தகுதியா வச்சுக்கலனா பிரச்சனை அவர் மேலையா உங்க மேலையா? இப்போ நீ என்ன பண்ற? வெளியே இருக்க எக்ஸ்டர்னல் ஆஸ்பெக்ட் எல்லாம் கரெக்டா பண்ற. அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயமே, உனக்கு ஐயம்னு இருக்க வரைக்கும் ஐயன் உன் கூட இல்லை. அப்போ நீ என்னதான் உனக்கு ஆசைப்பட்டாலும் நீ ஆசைப்பட்டையா இல்ல நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியான்னு பார்க்கணும். சரி, என் பையன் நல்லா இருக்கணும்னு ஆசை சார். என் பையன் நல்லா இருக்கணும்ன்றது உங்க ஆசை. நல்லா இருப்பானான்னு சந்தேகப்பட்ட நொடியிலே அவன் நல்லா இருக்க மாட்டான் நான் சொல்ல வரல. ஆனா உங்க மூலம் கிடைக்கிற எனர்ஜி 0 ஆயிடுச்சு. இஸ் anybody able to connect with me? இப்போ உங்க பையனை மறந்துடும். குருஜி இதுக்கும் நீங்க மைண்டுக்கு என்ன சொல்ல வரீங்க? சைக்காலஜி பிசியாலஜி அப்படின்னு 2 ஆஸ்பெக்ட் மைண்ட்ல எடுத்துக்கோங்க. ஃபார் எவ்ரி சேஞ்சஸ் இன் யுவர் பிசியாலஜி ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி. நீங்க ரொம்ப சாதாரணமா நீங்க சாமி கும்பிடுறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க கும்பிடுறது சாமியா இருக்கணும், அதுதான் என் பிரச்சனை. இஸ் anybody able to connect with me? It's a huge difference. ஆதிசங்கர் இதுக்கு அழுவாத நேரமே கிடையாது. எல்லாத்துக்கும் பாஷை எழுதின அவரு கடைசியில சிவானந்த ரூபம் சிவம், சிதானந்த ரூபம் சிவம் சிவம். அகஸ்தியர் சொன்னாரா இறைவன் 2ன்னு? வள்ளலார் சொன்னாரா இறைவன் 2ன்னு? அப்போ இறைவன் 2 யாரும் சொல்லணும் போது, ஏன்னா இப்ப நான் சொல்ல போற ஒரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் நான் உங்களை ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க போறது இல்லை. உங்களுக்கு ஏன் கெட்டது நடக்கக்கூடாது, இதுக்கு நான் இறைவன்ற பேரை ஒரு பவரா பார்க்காம ஒரு பெரிய பர்சனா பார்க்காம என்னோட கெப்பாசிட்டியா பார்த்துட்டுனா, இப்போ மைண்டுக்கும் எனக்கு நடக்கிற மெட்டீரியல் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்குன்னு ஒன்னொன்னா நான் டிக்கெட் போட்டுப்பேன். ஏன்னா இப்போ நான் லைஃப்ல 2ஆ கொண்டு போறேன். இப்போ நான் சைக்காலஜி பிசியாலஜி சொல்லும் போது, இஃப் there is any changes in physiology that doesn't need to affect your psychology immediately and instantly, but if there is a small change in your psychology that will immediately instantly affect your physiology. இந்த பாயிண்ட் எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இந்த பாயிண்ட் புரியுதுன்னா இப்போ நான் லைஃபோட அடுத்த கட்டத்துக்கு போறேன். ஐ கேன் கிவ் யூ ஆல் த பவர் டு கெட் வாட் யூ வாண்ட். இதான் கேமே. இதான் எங்க கேமே. இப்போ கடவுள்ன்றது ஒரு பர்சனா பார்க்காம நான் இறை நிலையா பார்க்கிறேன். The ultimate power ஆ பார்க்கிறேன். Now I am not seeing it as a person or not seeing it as an identity. I see this as an ultimate power which is the source of every existence. அப்படின்னு எத்தனை பேருக்கு புரியுது? நான் பேசுற இறைவன் இது ஒரு பர்செப்ஷன் கிடையாது. இங்க பிரச்சனையே பர்செப்ஷனுக்கும் சண்டை. When it is a perception, it cannot be a solution. When it is a solution, it cannot vary people to people. காப்பர் சல்ஃபேட் ப்ளூனா அதை நம்பினவன் நம்பாதவன் எல்லாத்துக்கும் காப்பர் சல்ஃபேட் ப்ளூ தான். இந்த உலகத்தை படைச்சது இறைவன்னா அதை நம்புறவன் நம்பாதவன் எல்லாத்துக்கும் படைச்சது யாரு? இறைவன் தான். நீ நம்புறதால இறைவனுக்கு இம்மி அளவு லாபம் கிடையாது.
நீ நம்பாததால இறைவனுக்கு இம்மி அளவு நஷ்டமும் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு சூழல் வரும்போது, இந்த உலகத்துல உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ படைச்சது ஒண்ணுமே கிடையாது, குருவி கூடு கட்ட தெரியும், உனக்கு தெரியாது. ஒரு பூனைக்கு முள்ளு குத்தாம சாப்பிட தெரியும், உனக்கு முடியாது. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதனும் ஒரு 10 வருஷம் முன்னாடி அழிஞ்சு போயிடுறாங்க. வெறும் 10 வயசுல இருக்க குழந்தைங்க இல்ல 10 வயசுக்கு இருக்க குழந்தைங்க மட்டும் தான் இருக்கு. அந்த எல்லா குழந்தைக்கும் இந்த பில்டிங்கை கட்டினதே மனுஷன் தான் தெரியாது, அங்க நிக்கிற கார்லாம் செஞ்சதே மனுஷன் தான் தெரியாது, அங்க நிக்கிற கடையெல்லாம் மனுஷன் தான் செஞ்சான்னு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா எந்த ஞானமும் ஷேர் ஆகாம அவனுக்கு வாழ்க்கையில மாற்றமே கிடையாது. அப்ப ஞானத்திலே உயர்ந்த ஞானம் இறைவன் உன் கூட இருக்கான்றது மட்டும் கிடையாது. உன் விதி ஏன் என் விதி என் வசம்னா நான் சொல்றதால கிடையாது. இறைவன் படைச்ச உலகத்துல அவன் படைச்ச விதிக்கு மீறி எதுவுமே நடக்காது. அவன் படைச்ச விதிக்கு மீறி எதுவுமே நடக்காது. குர்ஆன் ஆகட்டும், பகவத்கீதா ஆகட்டும், அவதூத கீதா ஆகட்டும், பைபிள் ஆகட்டும், இதுல ஏதாவது இறைவன் படைச்சது நாளுக்கு நாள் மாறுன்றானா, இல்லை இந்த உலகத்துல எவ்வளவு மாற்றம் வந்தாலும் இறைவன் படைச்சது மாறாதுன்றானா? அந்த இறைவன் படைச்சது மாறாம இருக்கவே தான் உங்களுக்கு அறிவே. அதான் தர்மா. That which will not change for anybody, that which can never be changed by anybody. அப்போ தர்மானா இறைவன் எதையும் கண்ட்ரோல் பண்ணல. நீ ஹாப்பியா இருக்க ரீசனே ப்ளீஸ் முதல்ல புரிஞ்சுக்கோ, இந்த உலகம் தர்மத்தால இயங்குது, கர்மத்தால உனக்கு அனுபவம், மர்மமா இங்க ஒண்ணு கிடையாது, பயப்படாத. யாருக்கும் புரிஞ்சுது, தப்பு இல்லை, மர்மமா இங்க ஒண்ணு கிடையாது. குருஜி அப்புறம் நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நீ செஞ்ச கர்மம் அந்த மாதிரி, இதுல ஒத்துக்கிறது அசிங்கமே கிடையாது. நான் எப்ப என் கூட இறைவன் இருக்கான்னு உணர்ந்துட்டு நீ எவ்வளவு பெருசா ஆசைப்பட்டாலும், God is ready to give you new beginning. God is ready to give you what? New beginning. Youngsters, listen carefully. But that doesn't matter. But are you ready not to repeat the old mistake? அதுக்கு ஆன்சர் இருக்கா? Is there even a single person able to resonate with what I'm saying? God is 100% ready to repeat miracles which he is doing for ages. That is the way the world is operating. பயப்படவே தேவையில்லை. தர்மா, that which will not change for anybody, யாருக்காகவும் மாறாது. That which can never be changed by anybody, யாராலையும் மாற்ற முடியாது. பாசஞ்சி வந்துட்டாருப்பா, அது தண்ணியில் இப்படின்னா இருப்பா, பாலிங் பாயிண்ட் 10 மாத்திட்டாருப்பா, ஒன்றும் முடியாது. குருஜி எனக்கு ஒருத்தர் இப்படி ஊற்றி கொடுத்தா குருஜி, புஷ்கு நட்சம் குருஜி மூஞ்சில என்ன வரும்? ஒன்றும் வராது. ஸ்வாஹா, ஒன்றும் வராது. திறந்து வச்சா கொசு வரும். ஓப்பன் சேலஞ்ச். அப்ப அந்த தர்மத்தின் படி அவன் உன்னை படைக்கும் போது உனக்கு வர அனுபவத்துக்கு நீ தான் காரணம் தெரியாம அனுபவத்தை நீ உருவாக்கினே இருக்க. உனக்கு ஃபியர்னு ஒன்று உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உனக்கு எது நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்க தான் போகுது. ஆனா அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். கர்மத்தின்படி தான் உன் வாழ்க்கை இருக்கும். ஆனா அனுகிரகம் வந்துருச்சுன்னா அது நல்ல கர்மாவை மட்டும் தான் இருக்கும். அப்ப நீ உன் விதி உன் வசம்ன்றது எந்த அளவுக்கு உண்மையா பொய்யா நீ ஆராய்ச்சி பண்ணும் போது முதல்ல ஒன்னே ஒண்ணுதான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய விதிப்படி, விதின்றதே மனுஷனுக்கு தான் இருக்கு, மற்றதுக்கெல்லாம் வெறும் கெதி தான். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ இந்த விதிப்படி உனக்கு யார் என்ன செஞ்சாலும் உனக்கு நீயே சதி செஞ்சிக்காம வாழ்றதான் உன்னோட முதல் கடமை. அப்ப இறைவன் உனக்கு புதுசான பிகினிங் எனி டைம் கொடுக்க ரெடியா இருக்கான். சிம்பிள், அகைன் ஐம் ரிப்பீட்டிங், he is ready to give you any beautiful new beginning. New beginning under one condition, are you ready not to repeat the old mistake? எத்தனை பேருக்கு இது ரெசனேட் ஆகுது? Can I see the answer is? So what is the biggest old mistake I have done? தவறுன்னு எப்ப சொல்லுவ? குற்றம்ன்றது நீ இன்னொருத்தனுக்கு பண்றது. தவறுன்றது உன்கிட்ட இருக்கிற நன்மையை நீ கெடுத்ததும் இல்ல நீ செஞ்சதை தப்பா செஞ்சதும். அப்ப இந்த உயிர் பிரிகிற வரைக்கும் உங்ககிட்ட இருக்க ஒரே ஒரு சக்தி இந்த உடம்பு தான். ஆனா நீ பாவம் இந்த உடம்புக்கு ஏதோ செய்யற, இந்த உடம்புக்கு நீ எதுவுமே செய்ய தேவையில்லை. இந்த உடம்பு மூலமா நீ எல்லாத்தையும் செஞ்சுக்கணும். ஆனா நீ என்ன பண்ற? ஐ எம் நாட் த மைண்ட் அப்படின்ற பாயிண்ட் புரியுதோ இல்லையோ, ஐ எம் நாட் த பாடி ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த அதிசயத்தை நீ உணரணும். எப்பா இந்த உடம்புக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாதா? இந்த கையை நான் இப்படி பார்க்குறேன், இதுக்கு ஒரு அனுபவமே கிடையாது. அது எனக்கு சொல்லுமா, ரொம்ப நேரம் நான் பார்க்காத பண்ண நான் பயந்துருவேன், என்னப்பா கை பேசுதுன்னு. இல்லை ஒரு காஃபி எடுத்து குடிக்கிறேன், நாக்கு மூலமாக தான் குடிக்கிறேன். ஆனால் அந்த காஃபிக்கு ஆசைப்பட்டது நாக்கா நானா? எனக்கு புரியுதா நான் பேசுறது?
அங்கே தான் கடவுள் உனக்கு வச்சார் ஆப்பே. தம்பி, நீ உடம்பே இல்லை. என்ன மற்ற பொருளெல்லாம் உன்னை விட்டு பிரித்து வச்சுருக்கேன், மற்ற எல்லா யந்திராவும் உபகரணமாக வச்சுருக்கேன். ஆனால் இந்த யந்திராவை விட்டு நான் உன்னை பிரிக்கலை, உபயோகமாகவே வச்சுட்டேன். இதை உணராமல் நீ இந்த வாழ்க்கையில் மாற்றிக்கவே முடியாது. அப்போ குருஜி இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையா? கிடையாது. ஆனால் இந்த உடம்பு இல்லாமல் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஐயோ, ஒன்றும் புரியலையே குருஜி. மெய்க்கொண்டே அறிவறிந்தாய், மெய்க்கொண்டே உயிர் உணர்ந்தாய், மெய்க்கொண்டே வளம் சேர்த்தாய், படிப்பு சுகம், மெய்க்கொண்டே உன் கர்மம் கழித்தாய். நான் நல்லவன் கெட்டவன் தம்படிக்கிறேன், இல்லை இப்போ நான் ஹெல்த்தியாக மாறிட்டேன், செக்ஸ் வச்சுக்கிறேன், குழந்தை பற்றி எல்லா சுகமும் உடம்பு வச்சு தான். மெய்க்கொண்டே மனம் தெளிந்தாய், மெய்க்கொண்டே உன் குணம் உணர்ந்தாய். மெய்யின்றி மெய்யில் ஏதொன்றும் இல்லை என்று உணர்ந்தவன் மெய்ஞானி. ஏன் குருஜி எனக்கு வேணும்? இந்த ஞானம் இல்லாமல் நீ வாழ்க்கையில் வாழ்ந்தா, லிசன் கேர்ஃபுல், நான் எங்கே கொண்டு போறேன்? யூ வில் கெட் ஆல் யூ வாண்ட். அது ரொம்ப ஈஸி. இன்ஃபேக்ட் சம்டைம் யூ வில் கெட் மோர் தென் வாட் யூ வாண்ட். பட் லைஃப்ல ரெண்டு இருக்கு. கெட்டிங் வாட் யூ வாண்ட் இஸ் நத்திங், பட் என்ஜாயிங் வாட் யூ ஹேவ் இஸ் எவ்ரிதிங். அதான் சுச்சமா.